வணக்கம். திருச்சி வரும் முதல் மால் விரைவில் பணிகள் அனைத்தும் தொடக்கம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் திருச்சி மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டங்களில் பட்டியலில் முதலிடத்தில் இருந்து வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த திட்டங்கள் அனைத்தும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மால்களில் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரிப்பு. இவ்வாறு இருக்க தமிழகத்தில் தற்போது மால்களில் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் மால்களில் என்று பெரிதாக எதுவும் அங்கு இல்லை. அண்டை மாவட்டங்கள் தஞ்சாவூர் சமீபத்தில் மால்கள் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலும் மால்களில் அமைக்கப்படுமா, ஏதாவது தனியார் நிறுவனங்கள் முன் வருமா என்று மக்கள் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். திருச்சி டு சென்னை பைபாஸ் சாலையில் சஞ்சீவி நகர். இவ்வாறு இருக்கும் நிலையில் திருச்சி சென்னை பைபாஸ் சாலையில் சஞ்சீவி நகர் 3.9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் ஷாப்பிங் மால் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கு பாரத் மால் எனும் பெயரிட்டுள்ளது. இது தொடர்பான பணிகள் அனைத்தும் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த மாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் மால்கள் அமைக்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்ததற்கு இந்த பாரத் மாலானது அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்களிடையே மகிழ்ச்சியடைய ஏற்படுத்தி உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இந்த மாலானது அமைக்கப்படும் என்று கூறியிருப்பது திருச்சி மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலை இது தொடர்பாக CBRE நிறுவனத்தின் தலைமை மேலாளர் கேசவரம் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் அமைக்கப்பட்ட இருக்கிறது. இந்த மாலானது சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 3.9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த மால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த மாலானது 140 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 மாடிகளில் அமைக்கப்படும் இந்த மாலில் சினிமா தியேட்டர், ஃபுட்கோர்ட், ஹைப்பர் மார்க்கெட், விளையாடும் இடம் போன்றவை அமைக்கப்பட இருக்கிறது. விரைவில் இதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதி கிடைத்தும் பணிகள் அனைத்தும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யலாம். நன்றி, வணக்கம்.